அப்படிங்கிற ஆயுதம் தான். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதால சஹாபா பெருமக்கள் அடைந்த துன்பங்கள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் பொறுமை தான் கடைபிடித்தார்கள். எந்த அளவுக்கு? ஊரை விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான். சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடித்தார்கள் அந்த மக்கத்து குறைஷிகள். ஆனாலும் பெருசு படத்தில் அந்த ஊரை விட்டும் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபா பெருமக்களும் சரி ஊரை விட்டு தான் போனாங்க. அங்க எதிர்த்து நின்று போர் தொடுக்கல, எதற்கு எதிராக இவங்க ஆயுதத்தை தூக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆயுதம் ஏந்து போரிடுவதுங்கிறது ஒரு தனி நபர் செய்யக்கூடாத ஒண்ணு, ஒரு தனி குழு செய்யக்கூடாத ஒண்ணு. யாரு செய்யணும்? அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் வரும் பொழுது தன்னுடைய நாட்டை பாதுகாக்க, தன்னுடைய நாட்டிலே வாழுகின்ற மக்களை பாதுகாக்க போர் தொடுப்பது அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குது. அது எல்லா நாடுகளும் செஞ்சிட்டு இருக்கிறது. அப்படி செய்வதுதான் நியாயமும் கூட. தன் நாட்டு மக்களை பாதுகாப்பது என்பது அந்த அரசாங்கத்துக்கு கடமை. அதுக்கு போரிட்டால் தான் பாதுகாக்க முடியும் என்றால் செஞ்சுதான் ஆகணும். இது அப்போ நாடுதான் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த போதெல்லாம் ஒரு அரசாங்கமாக இல்லை, தனி நபராக இருந்தார்கள், தனி குழுவாக தான் இருந்தார்கள். அதனால் போரிடுவதுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க, அங்கு ஒரு அரசாங்கத்தையே அமைக்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு கடமை ஏற்படுகிறது, நாட்டை பாதுகாக்க வேண்டும், தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை ஏற்படுகிறது. அந்த கடமையினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் ஜிஹாதிலே போராட்டத்திலே இறங்குகிறார்கள். அதுவும் கூட இறைவனுடைய ஆணையின் பிரகாரம். இறைவன் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தான்? மக்காவில் இருந்த போதெல்லாம் இறைவன் சொன்னது என்ன தெரியுமில்ல? ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு சிரமம் வருது, கொடுமைகள்லாம் இழைக்கப்படுது, சித்திரவதைகள் செய்யப்படுது, உண்மைதான், பொறுமையாயிருங்க. ஏன்னா இதுக்கு முன்னால இருந்தாங்கல்ல இறை தூதர்கள், அவங்களும் அப்படிதான் பொறுமையா இருந்தாங்க, அதுவும் நீங்களும் பொறுமையா இருந்திருங்க, அல்லாஹ் அப்படிதான் சொன்னான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்று அங்க ஒரு அரசை நிறுவியதற்கு பின்னாலே இறைவன் சொன்னது, வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ் அல்லதீன யுகாத்திலுனகும். நீங்க ஒரு அரசாங்கம் ஆயிட்டீங்க, இனிமே நீங்க உங்கள்கிட்ட யாராவது போர் தடுத்தால் கை கட்டிக்கிட்டு வாய்ப்புகளை இருக்கக்கூடாது. நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கடமை இருக்குது. அதனால உங்களோடு யார் போரிடுகிறார்களோ அவர்களோடு நீங்களும் போரிடுங்கள் அல்லாஹுக்காக. ஆனா அங்கே இறைவன் ஒரு செக் வைக்கிறான். என்ன? வலா தாத்தது, வரம்பு மீறக்கூடாது. யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்க சண்டைக்கு போங்க, ஆனா வரம்பு மீறாம இருக்கணும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். காரணம், வரம்பு மீறக்கூடியவர்களை இறைவன் நேசிக்க மாட்டான் அப்படி சொல்றான். அந்த கட்டத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது மக்காவில் இருந்த குறைஷிகள் மட்டும்தாங்க. அதனாலதான் இறைவன் சொல்றான், உங்களோடு யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்களோட நீங்களும் சண்டைக்கு போங்க. அதோட அப்ப குறைஷிகள் மட்டும்தான் தெரியுது. அப்ப அரபி நாட்டிலே குறைஷிகள் அல்லாத பல்வேறு இனங்கள் அக்கம் பக்கத்துல எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட சண்டைக்கு போக கூடாது, குறைஷிகளோடு மட்டும்தான். ஏன்? இறைவன் சொன்னது, யார் உங்களிடம் போர் தொடுக்கிறார்களோ அவர்களோடு தான், குறைஷிகள் தான் போர் தொடுக்கிறார்கள். அதனால அப்படி சட்டத்தை போட்டான். பிறகு இந்த குறைஷ் என்ன செஞ்சாங்க? நம்ம மட்டும் தனியா நின்றா இந்த முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் துணைக்கு ஆள் சேர்த்தாங்க. அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாரும் ஆள் சேர்த்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இறைவன் சொன்னான், வகாத்திலில் முஷ்ரிக்கீன காஃபத்தன். நீ யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களா இருக்கிறாங்களோ எல்லாரோடும் போரிடுங்க. காரணம் என்ன? கமா யுகாத்திலுனக்கும் காஃபா. அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு தானே இப்ப உங்களோட சண்டைக்கு வர்றாங்க. அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்கல்ல, இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்களே இருங்க. இரண்டே இறைவன் சொல்லி தர்றான். இப்படி சன்னஞ்சன்னமாகத்தான் யுத்தம் செய்வதற்கு நம்முடைய மார்க்கத்திலே அனுமதி வழங்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் வெளிப்படையாக தெரிந்த ஒண்ணு என்ன? நம்முடைய மார்க்கத்தில் போராட்ட உணர்வுன்னு ஒண்ணு இருக்கணுங்க. அது எப்படின்னு சொன்னா, நியாயமான தூய்மையான வழியிலே இருக்க வேண்டும், இலக்கு தூய்மையாக இருக்க வேண்டும், அந்த இலக்கை அடைகிற வழிமுறையும் தூய்மையாக இருக்க வேண்டும். இல்ல இலக்கு தூய்மையாக இருந்தா போதும், அதை அடைகிற வழிமுறைகள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம் என்கின்ற எண்ணம் வருவதுதான் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் வழிவகுத்து விடுகிறது. என்னமா செஞ்சாவது இலக்கு அடையும் நினைக்கிறாங்க. நம்ம மார்க்கம் அப்படி சொல்லலங்க. இலக்கு தூய்மையாக இருக்க வேண்டும், அதை அடைகிற வழிமுறையும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படிங்கும் பொழுது பிறருக்கு இடையூறு இல்லாத வகையிலே தான் செய்ய வேண்டும். ஒரு அரசாங்கம் ஒரு அடிப்படையிலே தான் இந்த யுத்தம் நடைபெற வேண்டும். தனி மனிதரோ ஒரு தனி ஜமாத்தோ தனி குழுவோ ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்துவது என்பதெல்லாம் இல்லை. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு வழிகாட்டவில்லை. அரசாங்கத்தை நிறுவுவதற்கு பின்னால்தான் அவங்க ஒரு யுத்த
அதற்கு முனைகிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சில பேர் சொல்லுவாங்க, இஸ்லாம்ங்கிறதே வாளால் பரவியதே தாங்க, வாழை வச்சுக்கிட்டு தான் இஸ்லாத்தை ஏற்கிறியா இல்லையா அப்படின்னு பயமுறுத்தி தான் எல்லாத்தையும் இஸ்லாத்தில் கொண்டு வந்தாங்க என்கின்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை கூட சிலர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சாரத்தில் அவங்க தோல்வி கண்டிருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இப்படி பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னை நினைவில் வைங்க, அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் நம்ம நாட்டை எடுத்துக்கிறோமே, நம்ம நாட்டில் முகலாயர்கள் 700 ஆண்டு காலங்கள் ஆண்டார்கள். உண்மையிலேயே வாளால் பரவியது இஸ்லாம் என்றால் 700 வருடங்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்படியானா இன்னைக்கு இந்தியா இஸ்லாமிய நாடு தான். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே முஸ்லிம்கள் தான். அப்படிதான் இருந்திருக்கணும். அப்படி இல்லையங்க, இன்னைக்கு மைனாரிட்டி தானே, இந்தியாவில் மைனாரிட்டி தான் இஸ்லாமிய சமுதாயம். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 700 வருடங்கள் ஆண்டு இருக்கிறார்கள். அந்த கட்டங்கள்ல எல்லாம் சத்ரபதி சிவாஜியினுடைய எழுச்சி, அதே போல கிருஷ்ண தேவராயருடைய அரசு, இவங்களுடைய இந்த அரசு எழுச்சி எல்லாம் மொகலாயருடைய ராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில தாங்க இருந்துச்சு. அந்த அளவுக்கு மொகலாயருடைய ராணுவ பலம் இருந்தது. நினைத்தால் அவர்கள் சாதித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்யவில்லை. காரணம் என்ன? கட்டாயமாக திணிப்பதுங்கிறது இஸ்லாத்தில் இல்லை, வாளால் பரத்துவதுங்கிறது இல்லை என்பதால் தான் முகலாயர்கள் அவர்கள் வரைக்கும் ஆட்சி நடத்தாங்க. சரி, இவங்களை விட்டுருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த கட்டாய திணிப்புங்கிறதோ அதே போல ஒரு ஆயுதமேந்து போரிடுதுங்கிறதோ அவர்களுடைய விருப்பத்திற்கு உகந்ததாக இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணமே நம்ம போதும். என்ன? சுல்ஹுல் ஹுதைபியா, எல்லாருக்கும் கேள்விப்பட்டதுதான். ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை அழைச்சிக்கிட்டு மக்காவுக்கு போறாங்க, உம்ராவை நிறைவேற்றிக்கிட்டு வரலான்னு. போகும்போது மக்காவுக்கு மிக நெருக்கமான இடம் ஹுதைபியாங்கிற இடம். அங்க வந்து தங்கிக்கிட்டு ஆள் அனுப்புறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை. ஏன்னா அந்த மக்கத்து குறைஷிகள் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை மதிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால உங்களை அனுப்பி வச்சாங்க. இவங்க போய் சொன்னாங்களா, உம்ரா நிறைவேற்ற வந்திருக்க அனுமதித்தாங்க. அவங்க சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே நீங்க வந்துட்டீங்க, வேண்டுமானா செஞ்சு விடு போங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் அவங்களோடு வந்திருக்கவங்களுக்கும் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சராசரி நபரா இருந்தா இந்த காலத்துல சில பேர் இருக்கிறாங்கல்ல, வணக்கம் போதுங்க, அது என்னங்க மஹப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. தொழுகையா எவ்வளவு வேணும் தொழுங்க, தொழுதுகிட்டே இருக்கிறேன். துஆ தொழுகையா, இஷ்ராக் தொழுகையா, வித்ர் எல்லாம் நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன். ஆனா அந்த மீலாது, மௌலிது, உருஸ் அது அப்படி இருக்கிறாங்க. இந்த மஹப்பத்துக்கே சம்பந்தம் இருக்காது. நல்ல தொழுவை இவ்வளவு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வணக்கத்தை வச்சுக்கிட்டே வெற்றி அடையலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்றிருந்தால் இபிலிஸ் வெற்றி பெற்றிருப்பான். ஏன் அவன் தோல்வி கண்டான்? வணக்கத்தில் குறை செஞ்சான். அவனு தௌஹீத் ஜமாத்து தான் இபிலிஸ். அவன் என்ன, இபிலிஸ் தௌஹீத் ஜமாத்து தானே, அல்லாஹ் தான் வணங்குறான், அதுல அவன் குறை சொல்லலையே. ஆனா மலக்குமார்கள்லாம் சுன்ன ஜமாத்து, அதனாலதான் வெற்றி அடைஞ்சாங்க. இறைவனுக்கு வணங்குவது, இறை நேசர்களுக்கு மரியாதை செய்வது, இதுதான் சுன்ன ஜமாத்து. மலக்குமார்கள் அந்த சுன்ன ஜமாத்துல தான் இருந்தாங்க. அல்லாஹ் வணங்கினாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மரியாதை செஞ்சாங்க, அதனால வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்லீஸ் சொன்னான், நான் அல்லாஹ் மட்டும் வணங்குவேன். அவன் நினைச்சது என்ன, வணக்கத்தை மட்டும் வச்சுட்டு வெற்றி அடைஞ்சாலாம் நினைச்சான். அல்லாஹ்வும் பார்க்க போனா போயிட்டு நினைக்கல, சார் நம்ம வணங்கிட்டான்னு நினைக்கல. எப்ப நான் மதிக்க சொன்னவர்கள் மதிக்கவில்லையோ உன்னுடைய வணக்கம் எல்லாம் என் கால் தூசுக்கு சமணம் தூக்கி எறிஞ்சு விட்டான். இல்ல என்ன புரியுறோம், வெறும் வணக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் மறுமையை வெற்றி அடைஞ்சிருவேன், மற்றது மௌலிது மீலாது உருசாலாம் தேவையில்லை என்றால் இவருடைய எண்ணம் நிச்சயம் தோல்வியிலே தான் போய் முடியும், சந்தேகமே கிடையாது. இன்னும் நினைவில் வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கெல்லாம் இருந்தான்ல, அவன் வணங்காமையா இருந்தான், தொழாம இருந்தானா முனாஃபிக்கன்கள், ஹஜ் செய்யாம இருந்தானா, நோன்பு வைக்காம இருந்தானா, ஜகாத்து கொடுக்காம இருந்தானா, எல்லா முனாஃபிக்குங்களும் வணக்கம் செஞ்சான். இல்ல ஒரு முனாஃபிக் இருந்தா அவன் தொழுவல, நீங்க காமிக்கலாம் பார்க்கலாம். தொழாத ஒரு முனாஃபிக்க காமிங்க, நோன்பு வைக்காத ஒரு முனாஃபிக்க காமிக்கலாம் பார்க்கலாம். முனாஃபிக்குங்கெல்லாம் எல்லா வணக்கத்தையும் நிறைவேற்றிட்டானாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த முனாஃபிக்குகளுக்கு தான் நரகத்திலேயே படுபாதாள தண்டனை வச்சிருக்காங்கறான். நல்லா தான் வணங்கறான், அவனுக்கு அல்லாஹ் தண்டனை வைக்கணும். இதுல என்ன புரியுது, வணக்கத்தை மட்டும் வச்சு என்னடா வெற்றி பெற முடியாது, என் நேசல் மதிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிக்கல முனாஃபிக், அதனால தான் அவனுக்கு தோல்வி. வணக்க வழிபாட்டில் எந்த குறையும் கிடையாது, நல்லா தொழுகை வணக்கமெல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்துல தான் இப்ப பிரச்சனை, அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கல, அதனால அவன் தோல்வி. இப்ப இங்குதிலே நம்ம என்ன புரியுறோம், அல்லாஹ்வை வணங்கணும்,
இறை நேசர்களை மதிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அந்த இடத்துல அந்த மக்கத்து குறைஷிகளை பார்த்து, என்ன